ஓம் திருச்சிற்றம்பலம். இடறினும் தளறினும் எனதொழு நோய் தொடரின மூன கடல் தொழுதழிவேன் கடல் தனில் அமிதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே. இதுவோ எமையாழுமார் ஈவதொன்றமர்க்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடி துறை அரணி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிலந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 27/3/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள், பாரம்பரிய தெய்வங்களை எல்லாம் வழிபாடுகள் செய்வதோடு இன்றைய தினம் இந்த சிவன் ஆலயங்களிலே சாயங்கால வேளையிலே பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்ற பிரதோஷ பூஜை வழிபாடுகளிலே கலந்து கொள்ளக்கூடிய பிரதோஷ விரத நாள். இந்த பிரதோஷ நாளிலே விரதமிருந்து சிவன் ஆலயங்களிலே நந்தியம்பெருமாளத்தில் நடைபெறுகின்ற அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளும் கலந்து கொள்வதோடு அன்றைய தினம் இந்த பிரதட்சணம் வருகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற வகையிலே இந்த வழிபாடுகளையும் செய்து நந்தியம்பெருமானுடைய 2 கொம்புகளுக்கு நடுவிலே இறைவன் ஆனந்த தாண்டவத்தையும் தரிசனம் செய்கின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த பிரதோஷ விரதம். அதேபோல் இன்று வியாழக்கிழமை நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்ற வடதிசை நோக்கி அமைந்திருக்கின்ற வியாழ பகவானை நாம் பிரார்த்தனை செய்கின்ற வகையிலே மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களாலே பொன்னச்சி போன்ற மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அடியவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய. அதேபோல் தட்சணாமூர்த்தி சிவனாலயங்களிலே இந்த தெற்கு திசையிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சணாமூர்த்தி. அந்த சராசரங்களையும் ஆளுகின்ற இறைவன் விண்ணக தேவரும் நன்னவும் மாற்றாத மெய்ப்பொருள் என்று போற்றப்பட்டவர். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நின்ற இறைவன் குறுவடிவிலே வந்திருந்து உபதேசம் செய்ய போகிறேன் என்று அருள் கொடுத்தாராம். அவ்வாறு இறைவன் உபதேசம் செய்ய போகிறார் என்ற பொழுது 33 தேவர்கள் வாழுகின்ற தேவலோகத்திலே 4 பேர் தான் அந்த உபதேசம் கேட்க வந்திருந்தார்களாம். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என்கின்ற 4 முனிவர்கள் 33 தேவர்கள் வாழுகின்ற தேவலோகத்திலே அந்த சராசரங்களை ஆளுகின்ற இறைவனே உபதேசம் செய்ய போகிறார் என்ற பொழுதும் அந்த 4 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைத்ததாம். எனவே இறைவனை வணங்குவதற்கு அவனுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவர்கள்தான் சென்று வணங்கி வழிபாடு செய்ய முடியும். அந்த வகையிலே நாமும் அன்றாடம் தவற விடாமல் இறை வழிபாடுகளை செய்து
இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் இன்று பிரதோஷ விரத அனுஷ்டானத்திலே ஈடுபடுகின்றவர்கள் சிவன் ஆலயங்களிலே சென்று பிரதோஷ காலத்திலே பிரதோஷமூர்த்தியை வழிபாடு செய்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்ந்து கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.